ராமசாமி என்பவருக்கு தீராத வயிற்று வலி இருந்தது. இவர் ரமண மகரிஷியின் தீவிர பக்தர். ராமசாமி ஐயரால் ஒரு கவளம் உணவு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத அளவுக்கு உடம்பு படுத்தியது. நோய் தாங்காமல் நேராக ரமணரின் குகைக்கு சென்றார். உங்களை நம்பித்தானே வந்து போகிறேன், என் நோயை தீர்க்க கூடாதா என்று உரிமையோடு சண்டையிட்டார். உடனே ரமணர், நான் என்ன மருத்துவனா, இல்லை மந்திரவாதியா, என்னால் எதுவும் முடியாது, போ என்று கூறினார். இதை கேட்டதும் ராமசாமி ஐயர் ரமணரின் கால்களில் விழுந்தார். ஐயா, நான் உங்களை சரணடைந்து விட்டேன், என்னை காக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று சொல்லி கண்ணீர் சிந்தினார். ரமணர் சிறிது நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். உன் வியாதி தீர்ந்து போனது, எழுந்து போ என்றார். ராமசாமிக்கு உள்ளூர் ஏதோ செய்தது. பெரும் நிம்மதி பிறந்தது. அங்கேயே ஓரமாக படுத்து உறங்கிவிட்டார். மறுநாள் பக்தர் ஒருவர் ரமணருக்கு நிறைய சித்திராண்ணங்கள் தயார் செய்து எடுத்து வந்தார். ரமணர் ராமசாமி ஐயரை அமர வைத்து, இலை போட்டு இவனுக்கு சாப்பாடு போடுங்கள் என்றார். ராமசாமி ஐயர் உண்ண ஆரம்பித்தார். ஒரு வாய் சோறு உள்ளே போனதும் ஏற்படும் வயிற்று வலி இல்லை. சில பருக்கைகள் சாப்பிட்டதும் எழும் ஏப்பமும் வயிற்று பெரட்டலும் இல்லை. பக்தர் கொண்டு வந்த உணவில் பெரும்பான்மையை காலி செய்தார் ராமசாமி ஐயர். ஆனால் அவருக்கு எந்த உபாதையும் ஏற்படவில்லை. பின்பு அவர்